தேசிய பாடலை அவமதிப்பது தண்டனைக்குரிய குற்றம். நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு விழாக்களில் 6 சரணங்களுடன் கூடிய தேசிய பாடலான வந்தே மாதரம் முழுமையாக பாடப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அண்மையில் உத்தரவிட்டது. அதற்கான வழிகாட்டுதலையும் வெளியிட்டது. அதன்படி அரசு விழாக்களில் மாநில பாடல்கள் முதலில் பாடலாம். அதன்பின் வந்தே மாதரம் தேசிய பாடலும், அதையடுத்து தேசிய கீதமும் கட்டாயம் பாடப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த நிலையில் வந்தே மாதரம் பாடலுக்கு தடங்கல் ஏற்படுத்துவது அல்லது அவமதிப்பு செய்வதை தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்கும் வகையில் தேசிய கௌரவத்துக்கு அவமதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் சட்ட திருத்த மசோதா 2026 மழைக்கால கூட்டத்தொடரை மக்களவை செயலகம் வியாழக்கிழமை வெளியிட்ட நாடாளுமன்ற அலுவல் குறிப்பில் இந்த மசோதா அறிமுகமும் பட்டியலிடப்பட்டுள்ளது. தேசிய கௌரவத்துக்கு அவமதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் சட்டம் 1971 திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது. மேலும் பிறப்பு மற்றும் இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிகளை மேலும் கடுமையாக்கும் வகையில் பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் 1969 பிரிவு 13(3) 2023 மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தத்தில் மீண்டும் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்தச் சட்ட மசோதா 2026 மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதுபோல வெளிநாட்டு பங்களிப்பு முறைப்படுத்தல் திருத்தச் சட்ட மசோதா 2026 மசோதாவுக்கு நாடாளுமன்ற பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட அலுவல் குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போதே இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த சமயத்தில் சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த கேரளத்திலிருந்து இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து நாடாளுமன்ற பரிசீலனைக்கு அப்போது எடுத்துக் கொள்ளப்படவில்லை. வெளிநாட்டு நிதியை பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் அவற்றின் நிதிகளை நிர்வகிக்கவும் மத்திய அரசிற்கு கூடுதல் அதிகாரங்களை அளிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. அவசர சட்டத்துக்கு மாற்றான மசோதா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை உயர்வு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரித்து பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்துக்கு மாற்றான மசோதா. உச்சநீதிமன்ற சட்டம் நீதிபதிகள் எண்ணிக்கை 1956 இயற்றப்பட்ட போது தலைமை நீதிபதி தவிர்த்து பிற நீதிபதிகள் மொத்த எண்ணிக்கை 10 என்ற அளவில் நிர்ணயிக்கப்பட்டது. 1960 சட்ட திருத்தம் மூலம் இந்த எண்ணிக்கை 13ஆகவும் 1977 அடுத்த சட்ட திருத்தம் மூலம் 17ஆகவும் உயர்த்தப்பட்டது. 1986 மீண்டும் திருத்தச் சட்டம் மேற்கொள்ளப்பட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 17 25 உயர்த்தப்பட்டது. 2009 எண்ணிக்கை 30ஆகவும் 2019 தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆகவும் எந்த ஒரு அவசர சட்டமும் 6 மாத காலம் செல்லுபடியாகும் நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிவிட்டால் 6 வாரங்களுக்குள் அது தொடர்பான சட்ட மசோதாவை நிறைவேற்ற வேண்டும். இல்லையெனில் அவசர சட்டம் காலாவதியாகி விடும். அதன்படி எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் அவசர சட்டத்துக்கு மாற்றான மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது. எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் ஏற்பு. நாடாளுமன்ற அமர்வு நடைபெறாத போது தனது நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசு அவசர சட்டத்தை பிறப்பித்து அதன் பின்னர் சட்ட மசோதாவை கொண்டு வரும்போது எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் சமர்ப்பிப்பது நடைமுறையாகும். 1960 சட்ட திருத்தம் மூலம் இந்த எண்ணிக்கை 13ஆகவும் 77 அடுத்த சட்ட திருத்தம் மூலம் 17ஆகவும் உயர்த்தப்பட்டது. 1986 மீண்டும் திருத்தம் சட்டம் மேற்கொள்ளப்பட்டு
உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 17லிருந்து 25ஆக 1986இல் மீண்டும் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 17ஆகவும் 25ஆகவும் 17லிருந்து 25ஆக உயர்த்தப்பட்டது. 2009இல் இந்த எண்ணிக்கை 30ஆகவும் 2019இல் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை 34ஆகவும் உயர்த்தப்பட்டது.